ஹாய் கோலமயில்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மகா சிவராத்திரி வரப்போகுது. கம்மிங் சண்டே பிப்ரவரி 15 இந்த கோலம் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு பெருசாகவும் இருக்கும், போடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாருமே ஈஸியாக போட்டுடலாம், கலர் ரொம்ப தேவைப்படாது. சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். எங்கள் பாட்டி ஒரு கதை சொல்லுவாங்க, அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். அதாவது ஒரு வேடன் தனக்கு எதுவுமே வேட்டைக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நடு காட்டுக்குள்ளே போகிறாராம். நடு காட்டுக்குள்ளே போகும்போது யாராக இருந்தாலுமே நம்ம துரத்திக்கிட்டு போகும்போது ஒரு பயம் இருக்காது. அதுவே அந்த ஏதாச்சும் ஒன்று நம்மளை துரத்தி வரும்போது பயம் இருக்கும் இல்லையா? அது மாதிரி அந்த வேடனை அந்த நடு காட்டுக்குள்ளே ஒரு புலி துரத்து தான். புலிக்கு பயந்து வந்த அந்த வேடன் என்ன பண்ணாரா, ஒரு மரத்து மேலே ஏறி நின்று அங்கனுக்குள்ளே புலியை பார்த்துக்கிட்டே இருந்துச்சான். பயத்தில் கை நடுங்கி அந்த இலைகள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது கீழே விழுந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஆனால் அந்த வேடனுக்கு பயம் போகலை. அந்த பயத்திலேயே கடவுளே கடவுளே அப்படின்னே சொல்லிட்டு அந்த நாள் ஃபுல்லாக போயிடுச்சான். காலையில் விடிஞ்ச பிறகு புலியும் போயிடுச்சான். போன பிறகு அதுக்கப்புறம் அந்த வேடன் வீட்டுக்கு போயிட்டாப்புல. கொஞ்ச நாள் கழித்து வயசாகி அவர் இறந்துட்டார். மேலே போனதுக்கப்புறம் சித்திரகுப்தன் சொல்கிறாரு, இவருக்கு சொர்க்கத்துக்கு அனுப்புங்க இவரை அப்படின்னு சொல்லும்போது, அங்கே எல்லா இடத்துலையுமே ஒரு சகுனி இருப்பாங்களே, கேள்வி கேட்குறதுக்குன்னே ஒரு நக்கீரர் மாதிரி. அங்கே ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்களாம், இவன் விலங்குகளை துன்புறுத்தி சாப்பிட்டவர் தானே, இவரை எப்படி சொர்க்கலோகத்துக்கு அனுப்ப சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. அதுக்கு சித்திரகுப்தன் சொல்கிறாரா, ஒரு நாள் புலி நடுக்காட்டில் இந்த வேடனை துரத்தியது. அப்போ இவர் ஏறி உட்காந்த மரம் வில்வ மரம். இவர் பயத்தில் கை நடுங்கி அந்த வில்வ இலைகள்லாம் உதிர்ந்து விழுந்துச்சு கீழே. அந்த கீழே விழுந்த இடம் சிவலிங்கம் இருந்ததாம். அந்த சிவலிங்கத்துக்கு அன்னைக்கு நாள் ஃபுல்லாக கடவுளே கடவுளேன்னு சொல்லி அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக முழிச்சுக்கிட்டே இருந்து அந்த இலைகளால் அவருக்கு தெரியாமலேயே அபிஷேகம் பண்ணனால அவருக்கு சொர்க்கம் கிடைச்சிச்சு, அவர் செஞ்ச பாவமெல்லாம் போயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம தெரிஞ்ச பாவத்துக்கு தெரியாமல் செய்கிற சிவ பூஜைக்கு இவ்வளோ பலன் இருக்குன்னா, நம்ம தெரிஞ்சு விரதம் இருந்து சிவ பூஜை பண்ணால் எவ்வளோ பலன் இருக்கும். அதுக்காக தப்பு பண்ணணும் பாவம் பண்ணணும்னு இல்லைங்க. எதுவாக இருந்தாலும் ஒழுக்கமும் அறநெறியும் சேர்ந்து இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம தெரியாத செஞ்ச பாவத்துக்கும் இது பரிகாரம் கிடைக்கும். ஓம் நமச்சிவாய. ஓகே கோலமயில்களே, இந்த கோலம் போட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.